ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஹிந்து கடவுள்களை அவமரியாதையாக சித்தரித்த ஃபேஸ்புக் பதிவு தொடர்பான வழக்கை முடித்து வைத்த தமிழக காவல்துறையின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து விசாரணையை மீண்டும் தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பி. பரமசிவன் என்பவர் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் கோபியர்களின் துணிகளை கிருஷ்ணர் திருடுவது போன்ற படத்துடன் ஆபாசமான தலைப்புகள் மற்றும் 2 தமிழ் கருத்துக்களை கொண்ட ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஹிந்து கடவுள்களின் மரியாதையையும் ஹிந்து பெண்களின் நற்பெயரையும் குலைக்கும் நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தியை குளிக்கும் பெண்களின் ஆடைகளை திருடிய மனிதனை கொண்டாடும் நாள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த போதும் ஃபேஸ்புக் பயனர் விவரங்களை பெற முடியவில்லை என்று கூறி வழக்கை கண்டறியப்படாது என வகைப்படுத்தி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தனர். மெட்டா நிறுவனம் அத்தகைய தரவுகளை பெற பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தம் கோரிக்கை அல்லது கடித விசாரணை தேவை என்று தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த நடவடிக்கையை நீதிபதி கே. முரளிசங்கர் கடுமையாக சாடி, ஹிந்து கடவுள்களை அவமரியாதை செய்யும் செயல் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும். இது பகைமை, மத மோதல் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. கருத்து சுதந்திரம் மத உணர்வுகளை புண்படுத்த பயன்படுத்தப்படக்கூடாது என குறிப்பிட்டார். மேலும் குற்றச்சாட்டில் தீவிர தன்மை இருந்த போதிலும் காவல்துறை வழக்கை சாதாரணமாக கையாண்டு உள்ளது. ஃபேஸ்புக் பக்கத்தில் உள்ள தனிப்பட்ட விவரங்கள் மூலம் பயனரை அடையாளம் காண முடியும். எனவே 3 மாதங்களுக்குள் விசாரணையை தொடர்ந்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்.